ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 முதல் ஜூன் மாதம் வரையுமே கொஞ்சம் கஷ்டமான போராட்டங்கள் நிறைந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பார்வையில நீங்க வரீங்க, சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. அதே போன்று ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஏற்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறாங்க. அந்த 5ஆம் இடத்துல அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தை நேர்பார்வையா பாக்குறாப்ல. லாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும், அதிக அலைச்சல் அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கையில கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுறது, காதல் தோல்வி ஏற்படுறது, கணவன் மனைவில ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் அடிக்கடி ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாப்ல, அதாவது குடும்பஸ்தானாதிபதி 8இல் மறைவு அப்படின்னு சொல்றது பொதுவா. அதாவது குடும்பஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ல மறைஞ்சு இருக்கிறது சகட தோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மாசம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த குரு 8இல் மறைவு அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 8ல மறைஞ்சு இருக்கும் போது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றது பொதுவா. நல்ல வருமானங்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆனா இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு ஒரு சில பிரச்சனைகள் சகட தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் குருவுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமான பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் செய்ய போகுது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். குருவுடைய 5வது பார்வை 12ஆம் இடத்தை பாக்குறாப்புல. 12ஆம் இடத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா தூக்கம் வரும், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான உறக்கம், மன உளைச்சல் இல்லாத வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது சுப விரய செலவுகள் அதிகமா ஏற்படும். சுப விரய செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவு, வீண் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்படும். நீங்க எது செலவு செய்தாலும் அது உங்களுக்கு தேவையான முக்கியமான செலவு தான் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும். இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும், அலைச்சல் அவமானங்கள் இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அங்க குரு பார்க்கும் பொழுது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பம் இல்லாத நபர்களுக்கு இந்த வருஷம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 4ஆம் இடத்துல ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறாரு. ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இருந்தாலும் கடனை கொடுத்துதான் அங்க பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அப்படின்னு பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகபோக வாழ்க்கை சிறப்பான முறையில ஏற்படும். இந்த வருஷம் நீங்க பொதுவா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசைய சொத்துகள் வாங்குறது, அதாவது 2 சக்கர வாகனமோ இல்லைன்னா 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா சுகபோக வாழ்க்கை சிறப்பா ஏற்படும். ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். தாயாருக்கு விரய செலவு, மருத்துவ செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். உங்களுக்கே மருத்துவ செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவா. அதே போல தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அப்பப்ப ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரு சில இஷ்யூ ஏற்படுத்தி கொடுத்தாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். நல்ல அனுபவத்தை கொடுக்கும், உண்மையான நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்யற இடத்துல பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அந்த பிரச்சனைகள் மூலமா நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை தான் அந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தொழில கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தி தொழில கொஞ்சம்
பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கூட இந்த கேதுவை சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. அதாவது குடும்பஸ்தானாதிபதி குரு 9ஆம் இடத்துல உச்சம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி குரு உச்சம் அப்படின்னு சொல்றது பொதுவா. ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்க காட்டுல மழை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அந்த குருவுடைய 5வது பார்வை அப்படிங்கிறது ராசி மேல விழும்போது ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய நிலையும் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பாக்கியஸ்தானத்துல குரு வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். பூர்வீக சொத்து கிடைக்கிறது, தந்தை மூலமான ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது தந்தையோட சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்ல காசு பணங்கள் கிடைக்கிறதோ இல்லைன்னா அன்பு அரவணைப்பு கிடைக்கிறதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் குறைந்து நீங்க ஆசைப்பட்ட துறைக்கு படிப்பீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரவங்க பல மாணவர்கள் மெடிக்கல் சம்பந்தமான துறையில படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்றது. அந்த குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாப்புல. அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படும். தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துல குரு பார்க்கும்போது தைரியமா நீங்க செயல்படுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாப்புல. ஏற்கனவே அங்க சனீஸ்வரர் இருக்கிறாப்புல 5ஆம் இடத்தை. அப்படி குரு உச்ச குரு அங்க 5ஆம் இடத்தை சனீஸ்வரரை பார்க்கும் பொழுது ஆசைப்பட்ட வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கும். அதாவது குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படுத்துறது. புதியதாக பல நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய நிலையும் ஏற்படும். அந்த காதல் திருமணம் இந்த வருஷம் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசு பணியில வந்து பாத்தீங்கன்னா உயர் பொறுப்புல நீங்க செல்லக்கூடிய நிலையும் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே நான் அரசு பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அதே போன்று வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏற்கனவே நான் வேலையில தான் இருக்கிறேன், பல பிரச்சனைகள் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை விட்டுட்டு நான் புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பாப்ல அந்த குருவை பொறுத்த வரைக்கும். ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது தசாபுத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா தாராளமா தொழிலை தொடங்கலாம். நிறைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னா பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓ நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.